வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான தகவலுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சில நண்பர்கள் சான் கம்பெனியில் வர்ற 5.1 ரிமோட் கிட்டு எப்படி இருக்கும், அதில் சப்வூஃபர் ஃப்ரீ ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இது வந்து சான் 5.1 ரிமோட் கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்த சான் கம்பெனியில் வர ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு இதே நீங்கள் FT006 ரிமோட் கிட் யூஸ் பண்ணுறோம்ல ஃபீடெக்கில், அதே சேம் ரிமோட் கிட்டு தான். அதே மாதிரி இதில் USB டைப் வரும். அது வந்து FT004D. அதே மாதிரி பெரிய டிஸ்பிளே வரும் GLCD. அது வந்து FT004G. அந்த மாடல் தான் இவங்க சான் கம்பெனியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் ஃபீடெக்கில் சொன்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே இந்த போர்டுக்கு அப்படியே மேட்சிங் ஆகும். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இந்த டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த பாட்டம் போர்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி சப்வூஃபர் ஃப்ரீ PT2351 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடெக்கில் வர்ற போர்டில் வர்ற சர்க்யூட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க, சான் ஆடியன் போட்டுருக்கா, அங்கே பாருங்கள் FT006 வெர்ஷன் 2 இப்படின்னா வருதா. இது எல்லாமே வந்து ஃபீடெக்கில் வர்ற போர்டு தான். அதனால் அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு செட்டிங்ஸாக எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரே இதுதான். அதே மாதிரி இதில் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த சான் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஃபீடெக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ திண்டுக்கல்லில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு இது வந்து PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ போட்டிருப்பாங்க. இது வந்து SMT போட்டிருப்பாங்க. இதுலேயே பெரிய டைப்பு த்ரோகோல் டைப்பு வரும். இந்த மாதிரி ஐசி வந்து இனிமேல் வந்து வர்ற ரிமோட் கிட்டில் அது வராது. அவங்களே வந்து கம்பெனிக்காரங்களே சொன்ன மாதிரி இங்கே லோக்கலில் சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் வர்றதில் வந்து வேறு ஐசி சப்வூஃபர் ஃப்ரீ போட்டு கூட வரலாம், அல்லது சப்வூஃபர் ஃப்ரீயே இல்லாமல் கூட வரலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கடையில் கிடைச்சாலும் சான் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீடெக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இது மாதிரி கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு தகவல் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஐசி போட்ட டைப்பு இனிமேல் வராது, புது ரிமோட் கிட்டில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.